தற்போது கடலூரில் திருமாவளவனை சந்தித்த பிறகு ராம்குமாரின் தந்தை தற்போது செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்க்கலாம். அப்படி அப்படி போய் அண்ணன் பக்கத்தில் நின்றுங்க. அப்படி அண்ணன் பக்கத்தில் அந்த பக்கம் நிறுத்திங்க. இடிபாடு இல்லாமல் நின்றுங்க. அப்படியே நீ இப்படி வந்து உள்ள வந்து ராம்குமாரின் மரணத்தில் மர்மம் இருப்பதால் நீதி விசாரணை வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட வேண்டும் என கோரி ராம்குமாரின் உறவினர்கள் காலை முதலே நெல்லையில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். ராம்குமாரின் உடலை பார்ப்பதற்காக, அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னைக்கு செல்லுகிற வழியில் கடலூரிலே என்னை சந்தித்திருக்கிறார். நேற்று இரவு ராம்குமார் இறந்துவிட்டார் என்ற தகவல் கிடைத்ததும் ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் அவரிடத்திலே நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு ஆறுதல் சொன்னேன். அவருடைய பிள்ளையை இழந்த துக்கத்தில் செய்வதறியாத நிலையில், ஐயா பிள்ளையை பறிகொடுத்து விட்டேன், ஏதாவது செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு மிகுந்த வேதனையோடு என்னிடத்திலே பேசினார். நான் அவரிடத்தில் தம்பி தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லுகிறார்களே என்று கேட்டதும் பதறிப்போனார். சுவாதி கொலையிலேயே ராம்குமாருக்கு தொடர்பில்லை என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுதான் உண்மை. அவன் வீட்டிலே மிக இயல்பாக ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன். அவனை போலீசார் திடீரென்று கைது செய்து கழுத்தை அறுத்து கொண்டான், தற்கொலை முயற்சி செய்தான் என்று சொன்னபோதே நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் பிள்ளைக்கு பாதுகாப்பில்லை என்ற வேதனையில் இருந்தேன். இன்றைக்கு நினைத்தது போல் அவர்கள் செய்துவிட்டார்கள். இது திட்டமிட்ட கொலைதான், எனக்கு நீதி வேண்டும் என்று ராம்குமாருடைய தந்தை பரமசிவம் அவர்கள் நேற்று கூறினார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், வேறெந்த அரசியல் பின்னணியோ பொருளாதார பின்னணியோ இல்லாத மிகவும் வறுமையில் வாடக்கூடிய ஒரு அப்பாவி, அவருக்கு இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருவர், சிறை நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒருவர் மின்கம்பியை கடித்து இறந்துவிட்டார் என்று சொல்லுவதை ஏற்க இயலவில்லை. அதுவும் சுவாதி கொலை என்பது ஒரு சென்சிட்டிவ் கேஸ், அகில இந்திய அளவில் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிற ஒரு உணர்ச்சி பூர்வமான வழக்கு. அதில் ஒரே சாட்சியாகவும் ஒரே குற்றம் சாட்டப்பட்ட நபராகவும் இருப்பவர் ராம்குமார். அவரை எந்த அளவுக்கு கவனமாக பாதுகாத்திருக்க வேண்டும் சிறை நிர்வாகம், எப்படி இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தார்கள் என்றுதான் கேள்வி எழுகிறது. ராமராஜ் அவர்கள், அவருடைய வழக்கறிஞர், 2 நாட்களுக்கு முன்பு அவருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ராம்குமாருக்கு ஏதோ பிரச்சனை சிறையில் என்று. அதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நேற்றைக்கு முதல் நாள் சிறைக்கு சென்று 12 மணியிலிருந்து 1 மணி வரையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ராம்குமாரோடு பேசி கொண்டிருந்திருக்கிறார். உனக்கு ஏதேனும் சிறையில் பிரச்சனையா என்று கேட்டபோது, அப்படி எதுவும் என்னை சுற்றி நடக்கவில்லை என்று ஒரு அப்பாவித்தனமாக ராம்குமார் பதில் சொல்லியிருக்கிறார். இயல்பாக இருந்திருக்கிறார். அவர் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளானவராகவோ பதற்றத்திற்கு உள்ளானவராகவோ இல்லை என்பதுதான் ராமராஜ் அவர்களின் வாதம். நேற்று மாலை 5 மணி அளவில் அதே வழக்கறிஞர் ராமராஜ் அவர்களுக்கு
ஒரு அனானிமஸ் கால், அனாமதேய அழைப்பு. ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டான் என்று சொன்னதும் இவர் உடனடியாக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சிறை நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். ராமராஜ் அவர்களும் அவரும் அந்த சிறை நிர்வாகத்தை சார்ந்தவரும் பேசிய உரையாடல் இப்போது வாட்ஸ்அப்புகளில் பரவி கொண்டிருக்கிறது. அப்போது ராமராஜ் அவர்கள் கேட்பதை அந்த அதிகாரி மறுக்கிறார். அவருக்கு ஒன்றுமில்லை, உடல் நலம் இல்லை என்பதனால் அவரை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம், வேறொன்றும் இல்லை, நல்லபடியாக இருக்கிறார் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். ஆனால் சில மணித்துளிகளில் ராம்குமார் இறந்துவிட்டார், அது உறுதியான தகவல் என்று பரவியது ஊடகம் முழுவதும். இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் ஏன் வருகின்றன? எப்படி நீதிமன்ற காவலில் இருக்கிற ஒருவர், அதுவும் மிகுந்த உணர்ச்சி பூர்வமான ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவர், அதிகாரிகளின் கவனக்குறைவால் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்லுவதை ஏற்றுக்கொள்வது? உள்ளபடியே இது திட்டமிட்ட ஒரு சதி இந்த சாவுக்கு பின்னால் இருக்கிறது என்றுதான் சந்தேகப்படுகிறோம். எனவே திரு பரமசிவம் அவர்களுடைய கோரிக்கை தொடக்கத்திலிருந்து, என் மகன் குற்றவாளி இல்லை, அவன் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டிருக்கிறது, எனவே சுவாதி கொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கூறினார். தன்னுடைய மகன்தான் குற்றவாளி என்றால் அவர் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு கோரிக்கை வைப்பதற்கான தேவையில்லை. தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தாலும் சரி, சிபிஐ விசாரித்தாலும் சரி, தன்னுடைய மகன் குற்றவாளிதான் என்று நிரூபிக்கப்படும் என்பதை அவர் உணர்ந்தால் சிபிஐ விசாரணை கேட்க மாட்டார். அதுதான் உண்மை என்றால் கேட்க மாட்டார். ஆகவே தமிழ்நாடு காவல்துறை எதையோ மறைக்க பார்க்கிறது, அபாண்டமாக இவர் மீது பழி சுமத்துகிறது. காவல்துறையை சார்ந்தவர்களே என் மகனின் கழுத்தை பிளேடுகளால் அறுத்துவிட்டு தற்கொலை செய்ய முயன்றான், எனவே இந்த முயன்றான் என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளாமல் இவனையே வைத்து வழக்கை முடிக்க முயற்சிக்கிறார்கள், எனவே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் வழக்கு தொடுத்தார். நீதிமன்றத்திலே அந்த வழக்கு தள்ளுபடியாகிவிட்டது.